Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு செம்மையான வாட்ஸ்அப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டியோ வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷனான V71 பத்தி தான் பார்க்க போறோம். வாட்ஸ்அப்பை இப்போ நான் எதுக்காக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களை பேசிக்காக சொல்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுமா என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்படி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குன்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிளாக் தீம்லாம் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. அதேமாதிரி ஒரு இன்பாக்ஸ் போகிறேன். இன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ் எல்லாம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலரில் 2 இருக்குது. அது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணால் என்னென்ன செட்டிங்கும் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம பேசிக்கான இந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு ஓகே கைஸ், டியோ வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப்போட அவுட்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இந்த வாட்ஸ்அப்போட நேம் வந்து டியோவா வாட்ஸ்அப். ஸோ அந்த வாட்ஸ்அப்பை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இந்த டியோ வாட்ஸ்அப்பை பற்றின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கிளாக் தீம் வந்து நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து டிஃபால்ட்டாக அதிலே கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் வந்து V71. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த கிளாக் தீமை நம்ம எப்படி இதில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்க 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்க மெனுவை கிளிக் பண்ணுங்கள். செகண்டாக பார்த்தீங்கன்னா டியோவா மோட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் டிஸ்பிளே ஸ்டைல்ஸ்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்க டயகோனலாக எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிஸ்ட் ரோன்னு சொல்லிட்டு செகண்டாக ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக இருக்க சாட் லிஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டெல்டா கார்டு V2 அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெளியே வரேன். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட பாதி ஒர்க் முடிஞ்சிருது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ரொஃபைலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பக்கத்தில் கொஞ்சம் டைப்பிங் இருக்குது. அந்த டைப்பிங் தான் உங்களுக்கு இடிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த டைப்பிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த டைப்பிங்கே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஷோ கிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது நம்ம டிசேபிள் இருக்கும், நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிளாக் சைஸ் அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இடத்துக்கிட்ட நம்ம 80 லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ வந்து அந்த கிளாக்கோட சைஸ் வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் வெளியே அந்த டைப்பிங் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று. ஸோ அந்த 2 டைப்பிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செட் யுவர் கேரியர் நேம் 1, செட் யுவர் கேரியர் நேம் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ கேரியர் நேம் 1ல் மேலே இருக்கிற இடம். ஸோ அங்கே வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். கீழே வந்து நம்ம ஸ்டேட்டஸ் ஏதாவது நம்ம டைப்பிங் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். செட் யுவர் கேரியர் நேம் 2ல் ஐ ஆம் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை போட்டுக்கிறேன். நான் போடல, அதாவது மக்கள் போடுவாங்க அந்த மாதிரி. ஸோ போட்டுட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வெளியே வரேன் பாருங்கள். வாட்ஸ்அப் பொறுத்தவரை ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாக் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அதேமாரி பக்கத்தில் இருக்க நேம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. சிம்பிளான விஷயந்தான். ஓகே கைஸ், இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த வாட்ஸ்அப் நிறைய பேருக்கு இன்ஸ்டால் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யோ வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்கத்தில் அவங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகுது. அந்த வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கப் ரீஸ்டோர் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க டேட்டாஸ் உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாமல் அப்படியே இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். வேறு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் சரி, அந்த வாட்ஸ்அப்போட பேக்கப் எடுத்து நம்ம இதில் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது எந்தெந்த வாட்ஸ்அப்பில் எந்தெந்த மொபைலுக்கு இன்ஸ்டால் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க், டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், உள்ளே வந்து பேசுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இதுக்கு அடுத்த வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணுவேன். டாப் 10 ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டியோ வாட்ஸ்அப்பை பற்றின 10 செம்மையான ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். சூப்பர் ட்ரிக்லாம் இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்த பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ட்ரிக்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வேறு சேனலில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதுலேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.